கதையின் தலைப்பு ஆன்மவாள், த சோல் பிளேட். அத்தியாயம் 1. இந்த உலகம் நாம பார்க்குற மாதிரி சாதாரணமானது இல்ல. இங்க 2 வகையான மனிதர்கள் வாழ்றாங்க. ஒன்று சாதாரண மனிதர்கள், இன்னொன்று தங்களோட ஆன்மாவை ஆயுதமா மாத்த தெரிஞ்ச சோல் வாரியர்ஸ். இந்த உலகத்துல ஒருத்தனோட சோல் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவனோட ஆயுதம் சக்தி வாய்ந்ததா மாறும். நம்ம கதையோட நாயகன் ஜீவா ஒரு சாதாரண அனாதை பையன். அவனுக்குள்ள எந்த ஒரு சோல் எனர்ஜியும் இல்லைன்னு சொல்லி இந்த சமூகம் அவனை ஒரு குப்பை மாதிரி நடத்துச்சு. ஆனா அவனுக்கு தெரியாது, அவனோட உடம்புக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறது சாதாரண ஆன்மா இல்ல, இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய கருப்பு வான்மா, டார்க் சோல் அப்படின்னு. ஒரு நாள் இரவு ஜீவா காடுகளுக்கு நடுவே நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு விண்கல் பயங்கர சத்தத்தோட தரையில வந்து விழுது. ஆர்வம் தாங்காம ஜீவா அந்த இடத்துக்கு ஓடி போறான். அங்க ஒரு பெரிய பள்ளத்துக்கு நடுவுல நீல நிற ஒளியோட ஒரு பழங்காலத்து வாள் மிதந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளிவந்த சோல் எனர்ஜி அந்த இடத்தையே அதிர வைக்குது. ஜீவா மெல்ல அந்த வாளை நோக்கி நடக்கிறான். யாரும் அதை தொடாத அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஒரு லெவல் 2 சோல் வாரியர் நிக்கிறான். அவனோட கையிலிருந்து நெருப்பு எனர்ஜியோட ஒரு ஈட்டி, ஃப்ளேம் ஸ்பியர் உருவாகுது. இந்த வாள் எனக்கு தான் சொந்தம், குறுக்கே வந்தா செத்த அப்படின்னு ஜீவாவை தாக்க வரான். ஜீவா பயந்து பின்னாடி போகும்போது அவனோட கை எதிர்பாராம அந்த விசித்திரமான வாள் மேல படுது. அடுத்த நொடி அந்த வாள் ஜீவாவோட கைய கவ்வி பிடிக்குது. ஜீவாவோட உடம்புக்குள்ள ஒரு விசித்திரமான எனர்ஜி பாயுது. அவனோட கண்கள் அப்படியே கருகருன்னு இருண்ட நிறமா மாறுது. அவனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த டார்க் சோல் எனர்ஜி லீக் ஆக ஆரம்பிக்குது. ஜீவாவுக்கு வலி தாங்க முடியல, கத்துறான். அவனோட உடம்ப சுத்தி கருப்பு நிறத்துல ஒரு எனர்ஜி அலை உருவாகி அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணுது. தாக்குறதுக்காக வந்த அந்த வாரியர் ஜீவாவோட எனர்ஜியை பார்த்து மிரண்டு போய் பின்னாடி விழுகிறான். கையில வாளோட நிக்கிற ஜீவா இப்போ ஒரு சாதாரண பையன் இல்ல. ஆன்மவாள், த சோல் பிளேட். அத்தியாயம் 2. ஜீவாவோட உடம்புல இருந்து வெளிவந்த அந்த பயங்கரமான கருப்பு நிற எனர்ஜி அலை சுத்து வட்டாரத்துல இருந்த மரங்களை எல்லாம் வேரோட சாய்த்தது. அந்த லெவல் 2 வாரியர் தரையில விழுந்து மூச்சு வாங்க ஜீவாவை பாக்குறான். ஜீவாவோட கண்கள் இப்போ முழுசா கருப்பா மாறியிருக்கு. அவனோட வலது கையில அந்த நீல நிற வாள் இப்போ கருப்பு ஒளிய உமிழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஜீவாவுக்கு அவனோட உடம்ப என்ன செய்யுதுன்னே புரியல. அவனோட ஆன்மாவுக்குள்ள ஒரு புதிய சக்தி பாஞ்சதால அவனால மூச்சு கூட சரியா விட முடியல. வில்லன் எழுந்து நின்று கர்ச்சிக்கும் சத்தம். அந்த லெவல் 2 வாரியர் மெல்ல எழுந்து நின்னான். அவன் முகத்துல இப்போ பயம் மறைஞ்சு கோபம் தலைக்கீறி இருந்தது. ஒரு சோல் எனர்ஜியே இல்லாத குப்பை பையன் என்னை கீழே விழ வைப்பதா? உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு கத்துனான். அவன் தன்னோட முழு சோல் எனர்ஜியையும் திரட்டுறான். அவனோட கையில இருந்த அந்த நெருப்பு ஈட்டி இப்போ இன்னும் பெருசா கொழுந்து விட்டு எரியிற நெருப்போட பிரகாசிக்குது. அவன் தரையிலிருந்து ஒரே பாய்ச்சலா காத்துல எழும்பி ஜீவாவோட நெஞ்ச குறி வச்சு அந்த நெருப்பு ஈட்டிய வேகமா குத்த வர்றான். சண்டை களத்தின் உச்சக்கட்டம். ஜீவாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு தன் கையில இருந்த கருப்பு வாளை சும்மா குறுக்கே தடுக்கிறான். இடி மின்னுவது போல 2 ஆயுதங்கள் மோதும் பயங்கர உலோக சத்தம். நெருப்பு ஈட்டியும் கருப்பு வாளும் மோதன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி வெடிப்பு நடக்குது. நெருப்பு பொறிகள் நாலா பக்கமும் சிதறுது. லெவல் 2 வாரியரோட முழு எடையும் ஜீவா மேல இறங்குது. ஜீவாவோட கால்கள் தரையில 2 இன்ச் உள்ளே புதையுது. ஆனா ஆச்சரியமா ஜீவாவுக்கு எந்த காயமும் ஆகல. அவனோட வாள் அந்த நெருப்பு ஈட்டியோட மொத்த வெப்பத்தையும் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜீவா மெல்ல கண்ணை திறந்து பாக்குறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு புது தைரியம் பிறக்குது. அவனோட கை விரல்கள் அந்த வாளோட கைப்பிடிய இன்னும் பலமா இறுக்கி பிடிக்குது. தன் உடம்புல இருக்கிற மொத்த பலத்தையும் திரட்டி அந்த வாளை மேல் நோக்கி ஒரே தள்ளு தள்ளுறான். எனர்ஜி அலை காற்றில் சீரும் சத்தம். அவ்வளவுதான், அந்த வாள்ல இருந்து வெளிவந்த கருப்பு நிற சோல் எனர்ஜி ஒரு கத்தி மாதிரி காத்துல சீறி பாஞ்சு அந்த வாரியரோட நெருப்பு ஈட்டிய அப்படியே நடுவுல 2ஆ உடைச்சு நொறுக்குது.
ஆயுதம் உடைந்த அதிர்ச்சியில அந்த வாரியர் ரத்தம் கக்கிக்கிட்டு பின்னாடி போய் ஒரு பெரிய பாறையில பலமா மோதுறான். அவனோட சோல் எனர்ஜி முழுசா அழிஞ்சு அவன் மயங்கி விழுறான். ஜீவா ஜெயிச்சுட்டான். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கல. அவனோட காதுல ஒரு விசித்திரமான கம்பீரமான குரல் கேக்குது. அது வேற எங்கிருந்தும் வரல, அவன் கையில இருக்கிற அந்த வாளுக்குள்ள இருந்துதான் வருது. நன்றாக இருந்தது ஜீவா, ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். அப்படின்னு அந்த வாள் பீசுது. ஜீவாவோட வாள் பீச ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வாளுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஆன்மா? ஜீவாவின் அடுத்த இலக்கு என்ன? ஆன்ம வாள், த சோல் பிளேட். அத்தியாயம் 3. தன் கையில் இருக்கும் வாள் பேசியதை கேட்டு ஜீவா பயந்து நடுங்கி போனான். கையில் இருந்த வாளை அப்படியே கீழே போட முயன்றான். ஆனால் ஆச்சரியம், அந்த வாள் அவனது கையோடு ஒட்டிக்கொண்டது போல இருந்தது. அவனால் அதை கீழே போடவே முடியவில்லை. யார் யார் பேசுவது? பீயா, பிசாசா என்று பயத்தில் தடுமாறிய குரலில் கேட்டான் ஜீவா. அப்போது அவனது மனதிற்குள் மீண்டும் அந்த கம்பீரமான குரல் சிரித்தது. நான் தான் உன் கையில் இருக்கும் வாளின் ஆன்மா. என் பெயர் அசுரன். பல 100 வருடங்களாக இந்த வாளுக்குள் பசியோடு தூங்கிக் கொண்டிருந்த என்னை உனக்குள் இருக்கும் டார்க் சோல் எனர்ஜி தான் எழுப்பியிருக்கிறது என்றது அந்த வாள். ஜீவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்குள் டார்க் சோல் எனர்ஜியா? நான் ஒரு சாதாரண அனாதை பையன் என்று அவன் முடிப்பதற்குள் அசுரன் தடுத்தது. இல்லை ஜீவா, உனது இரத்தத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு நாம் இங்கிருந்து தப்ப வேண்டும். நீ சற்று முன்பு தோற்கடித்தானே அந்த வாரியர், அவனது மரணக் கலறலை கேட்டு அவனது கூட்டாளிகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மரக்கிளைகள் முறியும் சத்தம், வேகமாக ஓடிவரும் பலரின் காலடி சத்தங்கள். அசுரன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த இருண்ட காட்டுப்பகுதிக்குள் இருந்து 3 நிழல்கள் பாய்ந்து வந்தன. அவர்கள் மூவருமே லெவல் 2 சோல் வாரியர்ஸ். அவர்களின் கைகளில் வெவ்வேறு ஆயுதங்கள். ஒருவனின் கையில் இரும்புச் சங்கிலி, இன்னொருவனின் கையில் பெரிய கோடாரி, மூன்றாமவன் கையில் விஷ அம்புகள் கொண்ட வில். அவர்கள் தரையில் மயங்கி கிடக்கும் தங்கள் நண்பனை பார்த்தார்கள். இந்த குப்பை பையனா இவனை வீழ்த்தினான்? இவனை கொன்று அந்த நீல நிற வாளை கைப்பற்றுங்கள் என்று கோடாரி வைத்திருந்தவன் கத்தினான். கோடாரி காற்றில் சுழலும் சத்தம். அவன் கோடாரியை ஓங்கிக் கொண்டு ஜீவாவை நோக்கி பாய்ந்தான். ஜீவா பயந்து பின்வாங்க நினைத்தபோது வாள் அவனது கையை தானாக முன்னால் இழுத்தது. பயப்படாதே ஜீவா, உன் உடம்பை என்னிடம் ஒப்படை என்றது அசுரன் குரல். அடுத்த நொடி ஜீவாவின் உடல் அவனது கட்டுப்பாட்டை இழந்தது. அசுரனின் போர்க்கால உத்திகள் ஜீவாவின் உடலுக்குள் புகுந்தன. கோடாரிக்காரன் வெட்ட வந்தபோது ஜீவா காற்றில் ஒரு சிறு பறவையைப் போல இடப்பக்கமாக சாய்ந்து தப்பினான். கோடாரி தரையில் பட்டு பாறை சுக்கு நூறாக உடைந்தது. அபே வேகத்தில் ஜீவா சுழன்று தன் கருப்பு வாளால் கோடாரிக்காரனின் மார்பில் ஒரே வெட்டு வெட்டினான். வாள் சதையை கிழிக்கும் சத்தம். அவன் அலறிக்கொண்டு பின்னால் விழுந்தான். இதை பார்த்த சங்கிலிக்காரன் தன் இரும்புச் சங்கிலியை எனர்ஜியால் நிரப்பி ஜீவாவின் கழுத்தை குறிவைத்து வீசினான். சங்கிலி பாம்பை போல சீறிக்கொண்டு வந்தது. ஆனால் ஜீவா தன் வாளை சக்கரமாய் சுழற்றி அந்த சங்கிலியை தன் வாளிலேயே சுருட்டி பிடித்தான். இப்போது உன் எனர்ஜியை வெளிப்படுத்து ஜீவா என்று அசுரன் கத்தியது. ஜீவா தன் முழு பலத்தையும் திரட்டி கத்தியபோது வாளிலிருந்து கருப்பு மின்னல்கள் அந்த சங்கிலி வழியே பாய்ந்து சென்றன. அந்த மின்சாரம் தாக்கியதில் சங்கிலிக்காரன் கருகி தரையில் விழுந்தான். வில்லாளன் பயந்து போய் பின்வாங்கி விஷ அம்பை வில்லில் பூட்டினான். ஆனால் ஜீவா அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை. தன் வாளை ஓங்கி தரையில் குத்தினான். தரையின் வழியே ஒரு கருப்பு எனர்ஜி அலை பாய்ந்து சென்று அந்த வில்லாளனை தூக்கி வீசியது. 3 லெவல் 2 வாரியர்ஸையும் சில நிமிடங்களில் ஜீவா ஒற்றை ஆளாக வீழ்த்திவிட்டான். ஆனால் தூரத்தில் இன்னும் பல எனர்ஜி சிக்னல்கள் இந்த இடத்தை நோக்கி வருவதை ஜீவா உணர்ந்தான். ஜீவா, பெரிய ஆபத்து வருகிறது, உடனே கிளம்பு என்றது வாள். ஜீவாவை தேடி வரும் அந்த பெரிய ஆபத்து யார்? அசுரன் வாள் சொல்ல போகும் ஜீவாவின் கடந்த கால ரகசியம் என்ன? ஆன்ம வாள், த சோல் பிளேட். அத்தியாயம் 4. 3 வாரியர்ஸை வீழ்த்திய அதிர்ச்சியிலிருந்து ஜீவா மீழ்வதற்குள் அந்த காட்டுப்பகுதி முழுக்க பலத்த கிண்கிணி சத்தமும் குதிரைகளின் காலடி சத்தமும் கேட்கத் தொடங்கியது. மரங்களுக்கு நடுவே டார்ச் விளக்குகளின் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. அசுரன்
இவங்க எல்லாரும் யாரு? ஏன் என்ன துரத்துறாங்க என்று மூச்சு வாங்க ஓடிக்கொண்டே கேட்டான் ஜீவா. அவனது கையில் இருந்த வாள் இன்னும் அந்த பூனைக்கண்ணை போல இருளில் மின்னிக் கொண்டிருந்தது. அவர்கள் இரத்தப்படை வாரியர்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற அபூர்வமான சோல் வெப்பன்களை திருடுறதுதான் இவங்களோட வேலை. இப்போ என் மேல அவங்க கண்ணு விழுந்துடுச்சு. உன்கிட்ட இருக்கிறது லெவல் 1 எனர்ஜி மட்டும்தான். இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நேரா முன்னாடி இருக்கிற அந்த பெரிய மலைக்குகையை நோக்கி ஓடு என்று அசுரன் அவனது மனதிற்குள் கட்டளையிட்டது. ஜீவா தன் முழு பலத்தையும் கால்களில் குவித்து முள்புதர்களையும் பாறைகளையும் தாண்டி பாய்ந்து ஓடினான். காற்றில் அம்புகள் சீறி பாயும் சத்தம். அவனுக்கு பின்னாலிருந்து நூற்றுக்கணக்கான விஷ அம்புகள் காற்றில் சீறி வந்தன. ஜீவா அசுரனின் வழிகாட்டுதலின்படி இடமும் வளமுமாக வளைந்து நெளிந்து தப்பினான். ஒரு வழியாக அந்த பெரிய இருண்ட குகைக்குள் நுழைந்து ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் மறைந்து அமர்ந்து மூச்சு வாங்கினான். வெளியே தேடிக்கொண்டிருந்த வாரியர்ஸின் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து காடு மீண்டும் அமைதியானது. ஜீவா தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு குகையின் இருளுக்குள் தன் கையில் இருந்த வாளை பார்த்தான். அசுரன், இப்போ நாம தப்பிச்சாச்சு. இப்போதாவது சொல்லு, எனக்குள் டார்க் சோல் எனர்ஜி இருக்குன்னு சொன்னியே, அது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்துல எல்லாரும் என்னை ஒரு சாதாரண அனாதைன்னு தானே சொன்னாங்க என்று ஆவலோடும் பயத்தோடும் கேட்டான். குகைக்குள் ஒரு மெல்லிய நிசப்தம் நிலவியது. பின்னர் அசுரனின் குரல் மிகவும் பாரமாக ஒலித்தது. ஜீவா, நீ சாதாரண அனாதை இல்லை. இந்த உலகத்தை ஒரு காலத்தில் நடுங்க வைத்த இருள் குலத்தின் த டார்க் கிளான் கடைசி வாரிசு நீ. 18 வருடங்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சோல் வாரியர்ஸும் ஒன்று சேர்ந்து உங்கள் குலத்தையே அழித்தார்கள். அப்போது உன்னுடைய தந்தை தன் ஆன்மாவின் ஒரு பகுதியை உனக்குள் மறைத்து வைத்து உன்னை இந்த சாதாரண மனிதர்கள் வாழும் உலகத்தில் விட்டுவிட்டார். இந்த உண்மையை கேட்ட ஜீவா அப்படியே உறைந்து போய் அமர்ந்தான். அவனது கண்கள் கலங்கின. இத்தனை வருடங்களாக தன்னை எல்லாரும் குப்பை என்று ஏளனம் செய்ததற்கு பின்னால் இப்படி ஒரு இரத்த சரித்திரம் இருக்கிறதா? உனக்குள் இருக்கும் அந்த எனர்ஜி இன்னும் முழுசா விழிக்கல ஜீவா. அது விழித்தால் உன்னை இந்த உலகமே தேடி வந்து அழிக்க பார்க்கும். அதற்கு முன்னால் நீ உன்னுடைய சோல் லெவலை உயர்த்த வேண்டும். உன்னுடைய தந்தை பயன்படுத்திய உண்மையான ஆயுதம் இந்த வாள் இல்லை. அது இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பூட்டப்பட்டிருக்கிறது என்றது அசுரன். ஜீவா மெல்ல எழுந்து நின்றான். அவனது கைகள் இப்போ பயத்தால் நடுங்கவில்லை. மாறாக ஒரு புதிய வெறி அவனது முகத்தில் தெரிந்தது. நான் லெவல் அப் ஆகணும் அசுரன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்று உறுதியான குரலில் கேட்டான். அதற்கு நீ முதலில் ஆன்ம காடுகளின் நடுவே இருக்கும் லெவல் அப் அகாடமிக்கு போக வேண்டும். அங்குதான் உன்னால் உனது சக்தியை மறைத்துக் கொண்டு ரகசியமாக பயிற்சி பெற முடியும். ஆனால் அங்கு சேருவது அவ்வளவு எளிதல்ல என்று அசுரன் கூறி முடிப்பதற்குள் குகையின் உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான மிருகத்தின் கர்ஜனை சத்தம். குகையின் ஆழமான இருளுக்குள் இருந்து 2 சிவப்பு நிற கண்கள் ஜீவாவை பார்த்து பிரகாசித்தன. அது ஒரு லெவல் 3 சோல் மிருகம். குகைக்குள் இருக்கும் அந்த பயங்கரமான லெவல் 3 சோல் மிருகத்திடம் இருந்து ஜீவா தப்பித்தானா? அவனது லெவல் அப் பயணம் எப்படி ஆரம்பிக்கப் போகிறது? ஆன்மவாள், த சோல் பிளேட். அத்தியாயம் 5. அந்த இருண்ட குகையின் ஆழத்தில் இருந்து வெளிவந்த கர்ஜனை குகையின் பாறை சுவர்களை அதிர வைத்தது. மெல்ல மெல்ல இருளுக்குள் இருந்து அந்த மிருகம் வெளிச்சத்திற்கு வந்தது. அது ஒரு சாதாரண மிருகம் அல்ல. உடல் முழுக்க நீல நிற எனர்ஜி முட்களும் கத்தி போன்ற பற்களும் கொண்ட ஆன்ம ஓநாய். அதன் லெவல் 3 சேல் எனர்ஜி அந்த பகுதியையே சூடாக்கியது. ஜீவா, எச்சரிக்கையாக இரு. இது லெவல் 3 சோல் மிருகம். இதன் நகங்களில் விஷம் இருக்கிறது. ஒரு முறை இதன் நகம் உன்மேல் பட்டாலும் உன் சோல் எனர்ஜி உறைந்துவிடும் என்று அசுரன் எச்சரித்தது. ஜீவா தன் கையில் இருந்த கருப்பு வாளை இன்னும் பலமாக இறுக்கி பிடித்தான். அவனது நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. நாம இங்கிருந்து தப்ப முடியாதா அசுரன் என்று மெதுவான குரலில் கேட்டான். இல்லை ஜீவா, இந்த மிருகம் தன் எல்லையை தாண்டி யாரையும் உயிரோட விடாது. உன்னுடைய லெவல் 1 எனர்ஜியை வைத்து இதை நேருக்கு நேர் வீழ்த்துவது கடினம். ஆனால் உனக்குள் இருக்கும் டார்க் சோல் எனர்ஜியை சரியாக பயன்படுத்தினால் இதை நாம் வேட்டையாடலாம் என்று அசுரன் அவனுக்குள் வெறியேற்றியது.
மிருகம் தரையை நகங்களால் கீறிக்கொண்டு பாயும் சத்தம். அடுத்த நொடி அந்த சோல் ஓநாய் காற்றில் ஒரே பாய்ச்சலாக ஜீவாவை நோக்கி பாய்ந்தது. அதன் நகங்களிலிருந்து நீல நிற எனர்ஜி கத்திகள் காற்றில் சீறி வந்தன. பிரம்மாண்டமான சண்டை காட்சி. ஜீவா பின்னோக்கி ஒரு சம்மர்சால்ட் அடித்து பாறையின் மேல் ஏறி தப்பினான். அவன் நின்றிருந்த தரை அந்த ஓநாயின் தாக்கத்தால் பிளந்தது. ஜீவா, இப்போதுதான் சமயம். உன் வாளை முன்னோக்கி நீட்டி உன் மனதில் இருக்கும் கோபத்தை எனர்ஜியாக மாற்று என்று அசுரன் கத்தியது. ஜீவா தன் கண்களை மூடி இத்தனை வருடங்களாக தன்னை இந்த உலகம் நடத்திய விதம், தன் குலம் அழிக்கப்பட்ட துரோகம் அனைத்தையும் நினைத்து பார்த்தான். அவனது நெஞ்சுக்குள்ளிருந்து ஒரு பயங்கரமான கருப்பு எனர்ஜி வெள்ளமாக பாய்ந்து அவனது கைவழியே வாளுக்குள் சென்றது. வாள் புதிய வடிவம் பெறும் விசித்திரமான உலோக சத்தம். அதிசயமாக ஜீவாவின் கையில் இருந்த அந்த நீல நிற வாள் இப்போ முழுவதுமாக புகையும் கருப்பு நிறத்திலான ஒரு ராட்சத வாளாக வடிவம் மாறியது. அதன் எனர்ஜி லெவல் திடீரென லெவல் 3க்கு இணையான சக்தியை பெற்றது. இதுதான் அசுரனின் உண்மையான முதல் வடிவம், இருள் வடிவம் என்று அசுரனின் குரல் கம்பீரமாக எதிரொலித்தது. ஓநாய் மீண்டும் ஜீவாவை தாக்க தன் வாயை திறந்து பாய்ந்து வந்தது. இந்த முறை ஜீவா பின்வாங்கவில்லை. தன் ராட்சத வாளை 2 கைகளாலும் ஓங்கி ஓநாயின் தலையை குறிவைத்து மேல் நோக்கி வீசினான். 2 பெரும் சக்திகள் மோதும் பயங்கர வெடிப்பு சத்தம். ஓநாயின் நீல நிற எனர்ஜியும் ஜீவாவின் கருப்பு எனர்ஜியும் மோதிக்கொண்டன. குகைக்குள் இருந்த பாறைகள் இடிந்து விழுந்தன. ஜீவாவின் வாள் ஓநாயின் எனர்ஜி கவசத்தை அப்படியே கிழித்து கொண்டு அதன் மார்பில் பாய்ந்தது. மிருகம் வலியால் கதறி துடிக்கும் சத்தம். அந்த சோல் ஓநாய் பலத்த காயத்துடன் தரையில் விழுந்து துடித்தது. அதன் உடம்பில் இருந்த நீல நிற சோல் எனர்ஜி மெல்ல மெல்ல காற்றில் கரைந்து ஒரு சிறிய நீல நிற பளிங்கு உருண்டையாக சோல் கோர் அதன் உடலின் மேல் மிதந்தது. அற்புதம் ஜீவா, அந்த மிருகத்தின் சோல் கோரை உடனே எடுத்து விழுங்கு, அதுதான் உன்னை லெவல் அப் செய்ய உதவும் என்றது அசுரன். ஜீவா அந்த நீல நிற உருண்டையை தன் கையில் எடுத்தான். அது ஐஸ் போல குளிர்ந்து இருந்தது. அதை அவன் வாயில் போட்டு விழுங்கிய அடுத்த நொடி அவனது உடம்பிற்கில் ஒரு புதிய சக்தி பிறந்தது. அவனது உடலில் இருந்த காயங்கள் அனைத்தும் மறைந்தன. அவனது ஆன்மாவின் சக்தி லெவல் 1லிருந்து லெவல் 2 ஆக உயர்ந்ததை அவன் உணர்ந்தான். ஜீவா தன் கைகளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் அதே நேரம் குகையின் வாசலில் ஒரு நிழல் வந்து நின்றது. அவன் யார் என்று பார்த்த ஜீவா அதிர்ந்து போனான். அவன் கையில் லெவல் அப் அகாடமியின் முத்திரை பதித்த ஆடை இருந்தது. குகை வாசலில் நிற்கும் அந்த மர்ம நபர் யார்? அவன் ஜீவாவின் எதிரியா அல்லது நண்பனா? ஜீவாவின் அகாடமி வாழ்க்கை எப்படி தொடங்கப் போகிறது?